ப்ரொஃபஷனலா ஒரு டீம் நிறைய டீம்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த இதே இல்லாம இருந்தது. குவாலிஃபை இல்லாம இருந்தது. அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனலா கோச் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு டயத்துல ஒரு டோர்னமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ அதுல எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலா கோச் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப எங்க ஊர்ல ஒருத்தவங்க சீனியர் இருந்தாங்க. என்ன பண்றது? அவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா ஸ்போர்ட்ஸ் பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. அப்ப நாங்க விளையாடும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவங்களை எப்படியாவது அந்த டோர்னமெண்ட்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட டேலண்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. யார் யார் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேம் பிளானை மாத்தினாரு. ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அந்த பேட்டிங்கா இருக்கட்டும், bowling யாருக்கு என்ன இதுன்னு மாத்திட்டு ப்ரொஃபஷனலா செட் பண்ணும்போது அப்புறம் அதுல குவாலிஃபை ஆயிட்டாங்க. டோர்னமெண்ட்டுக்கும் உள்ள போயாச்சு. அப்படி போகும்போது அதுல ஒரு ப்ரொஃபஷனலா டீமையே ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நிறைய வருஷம் விளையாண்டுருந்தோம். ஆனா அந்த டயத்துல எங்களால அந்த டோர்னமெண்ட் கூட போக முடியல. அந்த ஒரு டைம் உள்ள போனதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுல ஒரு 2, 3 மேட்ச் வரைக்கும் விளையாண்டு இந்த குவார்டர் ஃபைனல் அந்த மாதிரி வந்துட்டோம். அதுல ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டீமை ஜெயிக்கும் போது அவ்வளோ இதா இருந்துச்சு. அப்ப பார்க்கும்போது அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தவர். ஆனா அவருக்கு கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவாரு. அவர் எங்க ஊர்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அவரோட டிராவல்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தார். டிராவல்ஸ்ல கூட்டிட்டு போவாரு. அப்போ எங்களுக்கு தண்ணி குடிக்கிறது கூட ஒரு 2 கிலோமீட்டர் நாங்க போவோம். ஆனா இவர் எல்லாமே வண்டியில கொண்டு கொடுத்துட்டு குளுக்கோஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதை செட் பண்ணாரு. யார் யார் என்ன பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்களை செட் பண்ணும்போது அப்போ ஒரு கோச்சா இருக்கிறவங்க அந்த குவாலிஃபை இல்லைனாலும் அந்த டீம் பிளேயருக்கு என்னென்ன இது இருக்குன்றத பார்த்து செட் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாருமே நாங்க நினைச்சோம் அந்த டோர்னமெண்ட் செலக்ட் ஆனதே பெரிய விஷயமா நினைச்சோம். ஆனா அங்க உள்ள போயிட்டு ப்ரொஃபஷனலா கோச் அந்த மாதிரி எல்லாம் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வருவாங்க. நாங்க அதை அங்க கூட போயிட்டு அது கடனை வாங்கி போட்டுட்டு தான் போனோம். அப்படி பார்க்கும்போது ஒரு கோச்சா இருக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமா நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு கோச் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு செஷன் கோச் த கோச் அட்டன் பண்ண வந்திருக்கோம். என்னெல்லாம் மைண்ட்ல ஓடுது சொல்லலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சொல்லலாம், எல்லாருமே பேசலாம். நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு என்ன தெரியுதோ அதை தெரியும். டெக்னிக் பாயிண்ட் தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்ல சொல்றீங்க, அந்த பேட்டிங் பண்ணுவாங்க, இந்த கை இந்த பக்கம் லைட்டா கொஞ்சம் கேன் பண்ணி இப்படி பிடிச்சிங்கன்னா அந்த பால் ஃபிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இது நம்ம இதுலேயே கத்துக்கிறோம் இந்த டெக்னிக் பாயிண்ட். ஏன்னா தெரியும் அவங்க எல்லாமே எனக்கு அதான் எனக்கு தெரியும், அதான் எனக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் லைட்டா ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே மாஸ்டர் சொல்லிப்பாரு, ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வராது. இதெல்லாம் டெக்னிக் பாயிண்ட். இந்த டெக்னிக் பாயிண்ட் நமக்கு தெரியாது. நமக்கு தமிழ் தெரியும், எல்லாம் தெரியும், பேச தெரியும். இது சம்பந்தமா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமா நம்ம எப்படி பேசணும்னு தெரியாது. அந்த விஷயத்தை நம்ம மாஸ்டர் சார் எல்லாரும் நம்ம நெட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோச் நமக்கு எதுக்கு? நம்ம கோச் ஆக போறோம், எதுக்கு தேவையில்லாம இந்த செஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். இது உங்க எல்லாரும் கேள்வி. குணேசன் சொல்லுங்க. அது ஒரு யாருக்கும் எதுக்கு இந்த கோச் நமக்கு எதுக்கு? நம்ம நெட் மார்க்கெட்டிங் பண்றோம், ப்ராஸ்பெக்டிங் கொண்டு வரோம், மக்கள் கொண்டு வரோம், எதுக்கு நம்ம கோச்? குணேசன் சொல்லுங்க. பிளேயர்ஸை விட கோச்சிங் தான் எப்பயுமே அந்த மேட்ச்ல பயம் இருக்கும். ஸோ அப்ப இது ஒரு லீடர்ஷிப் பிசினஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கீழே இருக்கவங்களை கொண்டு வரோம் அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம எந்த ஒரு விஷயத்தை கரெக்டா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நாம கற்றுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் இந்த செஷனை பாக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, நாகா ஷேர் பண்ணலாம், அடுத்த அறிவழகன் ஷேர் பண்ணலாம். ஓகே, குட் மார்னிங் ஆல். கோச் டு கோச் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு காமெடி வருது மேடம். அது என்னன்னு தெரியல. அதாவது எனக்கு வீட்டில் எல்லாரும் எனக்கு கோச்சிங் நேரம் அப்படின்வாங்க அடிக்கடி. அதுல எனக்கு ஞாபகம் வருது இந்த கோச். அது எனக்கு டீட்டெயில் தெரியல, படிக்கணும். ஏன்னா கோச் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் கோச் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கும் போது அதை டீட்டெயிலா கத்துக்கினாதான் அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அழகா செய்ய முடியும். அதுதான் கோச் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மோனிஷா நீங்க ஷேர் பண்ணலாம். ஒரு டீமை கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறது கோச்சுக்கு அந்த இது எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக. அறிவுலன் சார். நான் எடுத்துக்கிற விஷயம் கோச் அப்படின்னா, இப்போ நம்ம கத்துக்கிறோம், எல்லா டெக்னிக் பாயிண்ட் கத்துக்கிறோம். அதை அடுத்த லீடர் உருவாக்கணும். நம்மள மாதிரி நிறைய கோச்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஒரு லீடர், அவங்க ஒரு பெரிய லீடர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம கத்துக்கிட்டோமோ அந்த இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை நம்மள மாதிரி ஆக்கணும். அந்த விஷயத்தை நான் ரேவதி நீங்க ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த இது எதுக்காக இந்த ஸ்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா,
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்ன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நம்ம கத்துக்கும் பொழுது கூட கொஞ்சம் கொஞ்சம் லதாச்சிக்கா கத்துக்கலாம், ஒரு சிலதெல்லாம் நமக்கு புரியலன்றது. பட் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்காகவே நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம், இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டா படிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட பொண்ணு வந்து காலேஜ் லெக்சரா இருக்காங்க. அவங்க காலேஜ்ல படிக்கும் பொழுது எவ்வளவு கத்துக்கிட்டாங்களோ, எவ்வளவு படிச்சாங்களோ, அதை விட இப்போ அவங்க ஒரு லெக்சரா இருக்கும் பொழுது, ஒரு ப்ரொஃபஸரா இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி படிக்கிறாங்க டைமிங் எடுத்து. ஏன்னா இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட படிக்கிறாங்க. பிளஸ் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்கும்போது அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறாங்க, தேடி தேடி படிக்கிறாங்க, அதை பத்தின அதர் நாலேஜஸ், புக்ஸ், அது மாதிரிலாம். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருமே கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த செஷன். எஸ், கிரேட். நெக்ஸ்ட் ஷெல்வன், நீங்க ஷேர் பண்ணலாம். சார் வணக்கம் சார். சார் அதாவது வந்து என்ன விஷயம்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம சக்ஸஸ் அடைய முடியாது. ஏன்னா நமக்கான வந்து அந்த கோச் கிட்ட நம்ம வந்து கோச் எடுத்துக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமை வழி நடத்துறதோ, இல்லை நமக்கு தெரிஞ்ச அவங்க கிட்ட நம்ம எவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோமோ அதை வச்சு நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குன்றது தான் நினைக்கிறேன் சார். ஓகே, சூப்பர். வேற யாரும் ஷேர் பண்றோமா? ஏன் கோச் த கோச் அட்டன் பண்ணோம் சார்? கருமலையான் சார் சொல்லலாம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நாம மட்டும் லீடரா இருந்தா பார்த்தா சார், நம்ம கீழே லீடர்ஸை உருவாக்குறது மூலியமா தான் நம்ம பெட்டரான ஒரு இன்கம் உருவாக்க முடியும் சார். ஓகே, சூப்பர். நான் கோச் கோச் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இந்த நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் வராங்க, கம்பெனில ஜாயின் பண்றாங்க, அப்போ அவங்கள கோச் பண்ணுமா இல்லையா? புதுசாக வரும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்க்கணும், மக்கள் எப்படி பார்ப்பாங்க, நீங்க எப்படி பார்க்கணும், அதெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, ரேவதி சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறது ஒரு பக்கம், ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது படிக்கும்போது வேற மாதிரி படிக்கும். அந்த மாதிரி விஷயம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு ஏன் வந்து நேரா காலேஜில் டீச்சர் ஆகல, பிஎட்னு ஒன்று ஏன் வச்சிருக்காங்க? டீச்சரா இருக்குன்னா என்ன செய்யணும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் டீச்சர் ஆகிறாங்க. அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க படிச்ச விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதை கத்துக்கணும். அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு கலை இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி படிப்பா இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல உள்ள டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் படு கேவலமா இருக்கும். இல்லை அம்மா இதுக்கு நான் வெளியே படிச்சு போறேன், வேண்டாம் நீ வேண்டாம் அப்படிமா. ஏன்னா நம்ம டீச்சர் எப்படி படிக்கணும் நமக்கு தெரியாது. ரெண்டாவது அம்மான்னு ஒரு விஷயம். ஸோ கோச் நம்மளோட விஷயங்களை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த விஷயம் படிக்கிறது ரொம்ப சொல்லுவார். ரைட்மா, லெசன் போகலாம். ஜென்ரலாக வந்து எந்த பில்டிங் கட்டினாலும் சரி, பில்டிங் கட்டும்போது ஃபர்ஸ்ட் அது எல்லாம் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ 4 மாடி பில்டிங்னா 4 மாடிக்கு வந்து இப்படி ஒரு பில்டிங் கட்டுவாங்க. இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டினாங்க, அது வந்து 4 மாடிக்கு கட்ட ஆரம்பிச்சாங்க. பட் அப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியல, வேற ஒருத்தவங்க வந்துட்டு அதை வாங்கி 24 மாடி பில்டிங் கட்ட ரெடி பண்ணாங்க. பட் அவங்க வந்து அந்த 4 மாடி கட்டினது ஜஸ்ட் அது அப்படின்னா கட்டிருக்காங்க, முடியும் இல்லை, கண்டினியூ பண்ண முடியாதனால அதை விட்டுட்டு இதில் எவ்வளோ பெரிய பில்டிங் இடத்த வந்து வேறவங்க விட்டுட்டாங்க. ஸோ 2 மாதம் அந்த 4 மாடி பில்டிங் உடைக்கிறதே ஆச்சு. அவங்க வந்து அதுக்கு மேலே 20 மாடி பில்டிங் கட்ட முடியாது. ஏன்னா ஒரு பில்டிங் வந்து எதுக்காக கட்டப்பட்டிருக்கும், அந்த ஃபவுண்டேஷன் வந்து 24 மாடி பில்டிங் கிடையாது. அதனால அதை எல்லாத்தையும் உடச்சி ஃபவுண்டேஷனை உடச்சி 24 மாடி பில்டிங்க்கு என்ன மாதிரி ஸ்ட்ராங்னஸ் வேணுமோ அந்த மாதிரி பில்டிங் ஃபவுண்டேஷன் வந்து முதல்ல ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணது முன்னாடி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் இதுக்கு தேவைங்கிறத கிளியர் பண்ணிக்கணும். நீங்களும் அதுக்கு தகுந்த மைண்ட் செட்டில் வரணும். அப்போ தான் அந்த கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். இதில் சில என்னென்ன விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன மாதிரி நினைக்கணும், என்ன மாதிரி வரும், என்னென்ன சிக்கல் வரும். ஜென்ரல் அந்த கோர்ஸ் வந்து பண்ண ஒருத்தர் மைண்ட் செட் எப்படிலாம் போகும், எப்படிலாம் மாறினாங்க, ஏன் சக்ஸஸ் ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதில் உள்ள பெஸ்ட்டாக கொடுத்துருக்கு. இது நார்மல் ஒரு வீடியோ மாதிரியோ அதை பார்த்து நீங்கள் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் மனுஷனோட மனநிலை எப்படிலாம் மாறும், அதுக்கும் எல்லா வழிவகைகளும் இதில் கொடுத்துருக்கு இது வரைக்கும். இந்த கோர்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்க்குற மாதிரியோ கேட்குற மாதிரி அந்த மாதிரி கோர்ஸ் இல்லை. அது வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், சரி இந்த கோர்ஸ் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி அந்த கோர்ஸ் பண்ணிங்கன்னா இது அந்த மாதிரி கோர்ஸ் கிடையாது. இது அவங்களுக்கான கோர்ஸ் கிடையாது. இந்த கோர்ஸ் வந்து வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது, நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்மளோட இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள், பார்க்காத விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இது எல்லாத்தையும் புரட்டி போடுறது. நான் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி எல்லாரும் 1000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, நீங்கள் 30,000 எப்படி சார்ஜ் பண்ணுறது, 50,000 எப்படி சார்ஜ் பண்ணுறது, அது மாதிரி. ஸோ வெறும் 1000 ரூபா ப்ராடக்ட் 30,000 50,000 சார்ஜ் பண்ணுறது கிடையாது. 30,000 ப்ராடக்ட் நம்ம யூஸ், 30,000 வேல்யூக்குள்ள நம்ம சர்வீஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு 3 லட்சமாக பெனிஃபிட் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ். ஓகே, ஸோ நார்மல் இல்லை 1000 ரூபா வாங்குற இடத்துல 30,000 வாங்க தானே, அப்போ அதுக்குண்டான வேல்யூ வந்து நம்மகிட்ட வரணும். அந்த மாதிரி பேசுகிறதோ, அந்த மாதிரி நம்ம வேல்யூ அவங்களுக்கு கொடுக்குறதோ, அந்த மாதிரி எதுக்காக நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க அதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து சும்மா எல்லா கோர்ஸ் மாதிரி இது ஒன்று பண்ணிக்கிடும் அப்படின்னீங்கன்னா இது தப்பான கோர்ஸ். இதுதான் என் லைஃபையே மாற்றி அமைக்க போகுது. என்னோட இன்கம், என் கனவு, நான் ஸ்ட்ரகிள் பண்ணது எல்லாரையும் மாற்றி இந்த கோர்ஸ் அனுப்பி போகுது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இதை பார்த்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்காத விஷயங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு பெரியவங்க நம்ம ஊர் உலகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த மாற்றி யோசிக்க வைக்கும். சில விஷயங்கள் கஷ்டமாக கூட இருக்கும், பிடிக்காம கூட இருக்கலாம். பட் இதை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணால் தான் அந்த மாதிரி ஆக முடியும். எல்லாரும் மாதிரி நார்மலாகவே நம்ம பார்த்துட்டு நார்மலாகவே இருந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக சம்பாதிக்க முடியாது இல்லையா? நம்ம எக்ஸ்ட்ராடினரி யோசிக்கணும், எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பணம் வரும், எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம லைஃப் பண்ண முடியும். நம்ம டீமுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற பக்கம் இருக்கட்டும். அதை தவிர வந்து நீங்க பண்ற, நான் 7 வகையான இன்கம் சொல்லலாம். அதுல ஒரு வகையான இன்கம் கோச்சிங்கா கூட பண்ணலாம். நீங்க மேபி நீங்க ஒரு விஷயத்துல எல்லாரும் மாஸ்டரா இருக்கலாம்,
அந்த விஷயத்தை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க கோச்சா மாறலாம். மேபி நீங்க ஒரு ஹெல்த்ல ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க கோச்சா மாறலாம். இப்போ வந்து வீரமணி வந்து ஹெல்த் அதெல்லாம் பட்டு பயங்கரமா இருப்பாங்க. உட்காந்துட்டே சாக்ஸ் போடுது, எந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம கோச்சா மாறலாம். இங்க வந்து நம்ம நெட் மார்னிங் ட்ரைனிங் மட்டும் தவிர நீங்க ஒரு ஏதாவது ஒரு இதில் மாஸ்டர் இருக்கீங்க, நீங்க கோச் மாறலாம். நான் வந்து கோச்சா தான் மாதிரி இருக்கேன் இல்லையா, கோச்சா மாதிரி இன்னைக்கு இவ்வளவு கோச்சஸ் எம்எம்ஜினா இருக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து எம்எம்ஜில அவைலபிள். நீங்க வந்து என்ன சொல்லுங்க, நான் ஓகே அது கண்டுபிடிக்கலாம். நீங்க 5 விஷயம் பண்ணுங்க, அதுல ஒரு இதில் கோச் ஆகுங்க. கோச் பாயிண்ட் இது ஒரு சனி. ரெண்டாவது வந்து நீங்க கோச் ஆகும்போது நீங்க எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. இப்போ ஜோஸ் சொன்னது ஞாபகம் வருது. இங்க நீ இவ்வளவு நாள் இருந்தே அவன் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? நல்லா கவனிச்சுட்டாங்க. யாராவது நீ சரியா கவனிக்கல இல்லையா? எல்லாரும் நல்லா தான் கவனிச்சுட்டாங்க. அவன் எதை கேட்டாலும் பாசிட்டிவா சொல்றிய, 5 வயசு பையன் எதை கேட்டாலும் பாசிட்டிவா சொல்றியா, எல்லாரும் நல்லவங்க நல்லவங்க சொல்றேன். கண்டிப்பா அப்படியே நல்லவங்க. என் கண்ணு முன்னாடி கேட்க சோறு கொடுத்தாங்க அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு சோறு கொடுத்துருக்காங்க, இவனுக்கு சோறு கொடுக்கல. சரி வா சோறு போடுறது, நான் போனேன்னு அவனுக்கு சோறு கொடுத்தல, நமக்கு சோறு கிடைச்சிருக்காரு. அப்படி என் கண்ணு முன்னாடி நடக்கு. ஆனா அவனை கேட்டா சொல்ல மாட்டான், எனக்கு சோறு தெரியல, யாரும் சொல்ல மாட்டான். அவன் யான்னு கேட்க, ஏன்னா நான் கோச் அப்படிங்க. அவன் சின்ன பிள்ளையிலே பிராண்ட் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அவருக்கு இப்பவுமே கோச் ஆயிட்டாரா, அதனால அவர் யாரையும் தப்பா பேச மாட்டாரான். ஆனா கோச் அப்படின்றாரு. அப்போ கோச்சிங்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து வித்தியாசமான ஆளா இருக்கணும். கோச் வந்து எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது, எல்லாரும் பாக்குற பார்வை மாதிரி இருக்க முடியாது. கோச் பார்க்குற விதம் பேசுறது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு கோச் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷனே வேற மாதிரி இருக்கணும். உங்களோட பார்வையே, உங்களோட சிந்தனைகளே வேற மாதிரி இருக்கும். அந்த உண்மையில அந்த உடைச்ச வீடியோ, அந்த பில்டிங், இப்ப அந்த பில்டிங் பெரிய பில்டிங் இருக்கு, அந்த வீடியோ இருக்கு, ரெடியா இருந்தா ப்ளே பண்ணலாமா? நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கும் சின்ன ஆள் என்ன மாதிரி ஆகணும்னா அந்த ஃபவுண்டேஷனே பயங்கரமா இருக்கும். ப்ளே பண்ணுங்க. இந்த பில்டிங் இருக்குல்ல, இத்தனை மாடி பில்டிங். இது முன்னாடி இது வந்து 4 மாடி பில்டிங் கட்டினாங்க எங்களோட காம்ப்ளெக்ஸ் ஏத்தால வண்டி. இது வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். இதான் என் ரூமு. இந்த இதுலேருந்து இங்கே பார்த்துட்டே இருப்பேன். இந்த 4 மாடி பில்டிங்கை வந்து உடச்சி அதுக்கப்புறம் அதை பெருசாக கட்டுறாங்க. எதுக்கு உடைக்காங்க அப்படின்னா அந்த 4 மாடிக்கு கட்டுற அந்த அஸ்தியூராக இருக்கலாம், அது வந்து இத்தனை மாடிக்கே கட்ட முடியாது. நம்ம வந்து சின்னதாக இருக்குன்னா சின்ன மைண்ட் செட்டு, பெருசாக இருக்குன்னா அண்டர் கிரவுண்டே உடச்சி திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்போ தான் அந்த 100 மாடி பில்டிங்லாம் கட்ட முடியும். ஜெயிக்கிறது வைக்கிறது எல்லாமே சின்னதாக பண்ணணுமா, அப்போ சின்ன மைண்ட் செட். பெருசாக பண்ணுமா, சின்ன மைண்ட் செட் வச்சு பெருசாக பண்ண முடியாது. பெரிய மைண்ட் செட்டுக்கு ஃபுல் அண்டர் கிரவுண்டே தோண்டி பேசிக்கே பெருசாக இருக்கணும். தாட்ஸ் திங்கிங் எல்லாமே பெருசாக இருக்கும். அதை நான் இதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாருக்கும் இந்த விஷயம் புரியுது. இது எவ்வளோ பேக்கிங் பார்க்குறீங்க. நேற்று நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட் நேற்று வந்து அவங்க கருப்பட்டி காப்பி வச்சுட்டு இருக்காங்க ஃப்ரான்ச்சைசி. என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்று கதக்கு தான் ஆகல. அதான் நம்ம சார் இருக்காங்க நேற்று பேசி நேற்று ஒன்று நான் கூட பண்ணேன். அப்போ பேசும்போது சொன்னேன், ஏதோ இப்போ பாருங்க நான் வந்து ட்ரைனிங் எடுக்கணும், ஏதோ நமக்கு ஒரு 4 பேர் வந்தாங்கப்பா. முதல்ல 5 வருஷம் முன்னாடி ஒரு 4 பேர் எனக்கு படிக்கும் சார் வந்து ஒரு 10-20 வந்தாங்க. அது 20 பேருக்கு நானே படிச்சு கொடுத்து அப்படி போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கோச் தான் கோச், இவ்வளவு கோச்சஸ், அந்த கோச்சஸ் எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா என்னோட ட்ரீம் எம்எம்ஜி வந்து 100 வருஷம். நான் எனக்கு என் காலத்துக்கு அப்புறம் 100 வருஷம் எம்எம்ஜி போகணும். இல்லாட்டினாலும் இந்த ஒரு சிஸ்டம் காலையில் 7 மணிக்கு வரணும், ட்ரைனிங் நடக்கணும், போகணும், அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும், எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும், எம்எம்ஜி ஜாயின் பண்ணணும். இதுதான் என்னோட லாங் டர்ம் கோல். இதுல சுரேஷ் என்ன பண்ணாரு, இவர் காலையில் என்ன பண்ணாரு, சாயங்காலம் என்ன பண்ணாரு, இவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியுமா? அது என்னோட பெரிய கனவு. அந்த பெரிய பில்டிங் எனக்கு அந்த 4 மாடி பில்டிங் கிடையாது. அந்த 4 மாடி பில்டிங் கெட்டி அதுல யாரும் வரவே இல்லை. கெட்டி அது ஒரு உடைச்சாங்க. பழைய பில்டிங் கிடையாது, அது தெரியாம 4 மாடி கட்டிட்டாங்க. அப்புறம் அந்த பில்டிங் கெட்டி யாரும் வரவே இல்லை. அதனால உடைச்சிட்டு திரும்ப இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. உங்களோட கனவு எவ்வளவு பெருசோ அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையும் செயல்களும் இருக்கும். நான் நேற்று அவங்கள்ட்ட கேட்டது, ஒரே ஒரு கருப்பட்டி காப்பி பிரான்ச்சைஸ் வைக்க போறீங்களா, 5 கருப்பட்டி காப்பி பிரான்ச்சைஸ் வைக்க போறீங்களா? இல்ல சார் 5 வைக்கணும். அப்போ இப்போ உங்களோட பார்வை மாறும். இப்ப நீங்க 2 மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. 5 பிரான்ச்சைஸ் வைக்கும்போது நீங்க வேலைக்கே போக கூடாது. பிரான்ச்சைஸ் ஆட்கள் இருக்கணும். நீங்க இல்லாமலே அந்த 5 பிரான்ச்சைஸ் எப்படி ஓடணும்னு பார்க்கணும். எவ்வளவு பேருக்கு என்ன புரியுது, என்ன ஓடுது? சார் இதை பத்தி தான் சார் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, புதுசா ஒரு நபரை நம்பி இதுல இறங்குறது அப்படின்ற பத்தி அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா நம்ம அவங்கள ஃபுல்லா நம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசனை. தென் ஓகே, விரும்பி சொல்லுங்க. வணக்கம். அதாவது நம்ம ஒரு பிரான்ச்சைசி வச்சிருந்தோம்னா நம்ம அதுல கடையில உட்காரணும், நம்ம தான் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்கணும். இப்போ 4 கடை வைக்கும் போது அதிகமாக பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஆளுகளை வச்சு நம்ம மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும். நம்ம அங்க இருக்க தேவை இருக்காது. நம்ம இருந்தோம்னா அதை 4 பார்க்க முடியாது. அப்போ 4 பேரை வச்சு நம்ம அதை சுத்தி ரவுண்டு வந்து நமக்கு ஒரு ஓனரா உட்காந்து பார்க்கணும். இதான் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா அது பார்வை வேற மாதிரி இருக்கும். கோச் த கோச் அப்படிங்கிறது நீங்க கோச் ஆகணும்னா அவங்க பார்க்க பார்வை வேற இருக்கும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும், படிச்சு கொடுக்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்க படிச்சு கொடுக்க இன்னைக்கு நான் எங்க கோச்சிட்டு எல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம். உங்க வாழ்க்கையில உங்க தப்பை மட்டும் தான் நீங்க பார்த்து படிச்சிருப்பீங்க. ஆனா கோச்சா இருந்தீங்கன்னா நம்ம இருக்கிற 10 பேர் 50 பேர் அவங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க படிப்பீங்க. அந்த 10 பேர் 50 பேர் பண்ண நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் மாத்திர விஷயமும் நீங்க படிச்சு விடுங்க. கோச் த கோச் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷார்பன் பண்ணிட்டே இருக்கும். 5 வயசு பையனை ஷார்பன் பண்ணுது அப்படின்னா நம்மள ஏன் ஷார்பன் பண்ணாது? கோச் த கோச் நம்மளை மாத்தும், வாழ்க்கையை மாத்தும். ஆனா
அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த தீ விட்டு எரியணும். நான் கோச் அவனு சொல்லிட்டு 30 வருஷம் 35 வருஷம் முடிப்பட்டேன். அதோட விளைவு அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். நீங்க ஏன் நெட் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டீங்க? 1 கோடி கொடுத்துருந்தாங்க இந்த லீடர் நீங்க அப்புறம் பண்ணுங்கன்னா என்ன நமக்கு பொழப்பு, எனக்கு இதுதான் வந்து பேஷனா இருக்கு. அதனால ஸோ கண்டிப்பா நீங்க கோச் ஆகணும்னா உள்ளுக்குள்ள ஃபயர் இருக்கணும். ஃபயர் இல்லாம நிறைய பேர் துட்டுக்காக கோச் ஆவாங்க. துட்டுக்காக கோச் ஆக முடியாது. ஏன்னா லாங் டர்ம்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். கோச் அதான் கோச்சா இருக்கும். கிளியர்? படத்துல எடுக்கலாம், நெக்ஸ்ட் போலாம். வேற யாருக்கு ஷேர் பண்ண தலைப்பாட்டு யாரு வந்து சார் 10 குச்சி பத்திக்காத நம்ம பாட்டு 2வது வரி இருந்தாதான் அந்த மாதிரி நீங்க வரசாம நாங்கெல்லாம் தீ பிடிக்க முடியாது. ஓகே டன். யாராவது வரசணும் முருகேஷ் சொல்லுங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம். உங்க அளவுக்கு எங்களால பொறுமையா இருக்க முடியுமான்னு தெரியல மாஸ்டர். அதாவது பொறுமையவே நீங்க பொறுமைக்கே சோதனை கொடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு எங்களால எல்லாம் பொறுமையா இருக்க முடியுமான்னு தெரியல. இது எப்படி பாசிபிலிட்டி ஆகுது? அது மாதிரி உங்க மாதிரி படிக்க முடியுமான்னு தெரியல. நினைச்சாலே பயம்தான் மாஸ்டர். அதனாலதான் மாஸ்டர் விலகி போறதுக்கு காரணமே அதுதான். தெரிஞ்சுக்கணும், பொறுமையா இருக்கணும். இதெல்லாம் நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஃபயர் வரல, பயம் தான் வருது. நீங்க சொல்றது கப்ப கண்டிதான். ஆனா வந்து இப்ப கூட ஆட்டோபயோகிராஃபி புக் ஃபைனல் ஒரு 7 பேஜ் இருக்காது. ஃபைனலா முடிச்சுட்டு இருந்தோம். சொல்லும்போது எங்க அப்பாவுக்கு கோவம் வந்து அது பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கோவம் வந்து அது பண்ணிட்டாங்க, நமக்கு ஏன் கோவம் வரல அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ். கோவம் வரும், கோவம் வந்து வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க செல்வன் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, என் பிள்ளைங்க 4 தடவை சொன்னா கோவம் வந்துட்டு அப்படின்னா 4 தடவை சொன்னா வரது கோவம் வரக்கூடாது. 4 தடவை சொல்லி கேட்கலையா, 5ஆவது தடவை எப்படி சொன்னா கேட்பாங்க. அப்படித்தானே யோசிக்கணும். ஏன் கோவம் வரணும்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன் உங்களுக்கு கண்டிப்பா நமக்கு கோவம் வரும். ஏன்னா திரும்ப பண்றோம், கோவம் வருமானு எனக்கு தெரியல. ஓகே நமக்கு இப்படி தப்பு நடந்து போச்சு, நடக்கு ஒண்ணு செய்ய முடியல, என்ன பண்ணலாம், அப்ப இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கோவத்தோட ஒரு விஷயம் பண்ணவே கூடாது. கண்டிப்பா கோச்சுக்கு வந்து கோவம் வரக்கூடாது. அதை வந்து எப்படி புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும் அப்படின்னு தெரியும். கோவப்பட்ட மாதிரி நடிக்கலாம், தப்ப வந்து பயங்கரமா சொல்லலாம், கோவத்தை காட்டலாம், ஆனா உள்ள கோவம் இருக்கக்கூடாது. டன். கோச்சுக்கு பொறுமை வேணும், அது முக்கியம். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், இது நீங்க கோச் ஆகணும் என்னெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். லெசன் வேணா போதும். 1.5 மாசம் 3 மாசம் 6 மாசம் பண்ணக்கூடிய கோர்ஸ். இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக எப்படி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி யோசிக்கிங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறது முன்னாடி நம்ம வந்து முதல்ல இவங்க நமக்கு சொல்லி தருவாங்களா, இவங்க போகிற பார்த்த கரெக்டாக, இவங்க ஏற்கனவே இதை பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த விஷயத்தை முதல்ல கிளியர் பண்ணணும். எஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க நம்மளை மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் இறங்கி பண்ணணும். அப்புறம் வந்து நம்மளை தான் பார்க்கணும், நம்ம எப்படிலாம் இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு சில நேரம் மூடு இருக்கும், மூடு இருக்காது. சில பிரச்சனைகள், பணம் பிரச்சனை, மனம் சம்மந்தப்பட்டது, சில ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். அதை வச்சு இந்த கோர்ஸை இடப்படக்கூடாது. அப்போ எனக்கு மூடு இல்லை, நான் படிக்கல, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இப்போ என்கிட்ட நிறைய வந்து ஒரு டிப்ஸ் கேட்பாங்க. இதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம், 2 டிப்ஸ் கொடுக்கலாம். 1 டிப்ஸ் 2 டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இது கிடையாது. இது வந்து இருக்கிற அவ்வளோ சாய்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ தான் எந்த வகையாவது நம்ம வந்து அதை வந்து ஜெயிக்க முடியும். அதில் 1-2 கொடுத்தா என்ன ஆகும், 1-2 யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க அவரு சரியாகவே சொல்லிவிட மாட்டார், அவர்கிட்ட ஒன்றும் அவ்வளோ சர்க்கில் எனக்கு கேட்டது 1 யூஸ் பண்ணது 1. ஸோ அது சிச்சுவேஷன் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் அதை முடிவு பண்ணும். 1 கேட்டு 1 யூஸ் பண்ணா அந்த கோர்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. அது தப்பான மென்டாலிட்டி இல்லையா? ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நமக்கு என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கும், நம்ம என்னெல்லாம் நம்மளை மாற்ற முடியும், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அதில் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த கோர்ஸில் நீங்கள் உங்களோட மைண்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் மாதிரிலாம் நடக்கூடாதுங்க. இது நடக்கும், இது நடக்காது, இதெல்லாம் இப்படிலாம் மட்டுமா இப்படிலாம் நடக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலை செய்யாது. இது உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தன்னோட மைண்டை யூஸ் பண்ணாமல் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே செஞ்சுட்டே இருங்க. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அதில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் என்னென்ன விட கொடுங்க சார், நாங்கள் பார்த்துக்கிட்டோம், மீதுல நான் எப்படி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எந்தெந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோர்ஸ் நீங்கள் வந்து அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகணும். ஓகே, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன படிச்சிங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ரிப்ளை பண்ணணும் அதில். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த லெசன் வரும். ஏன்னா நான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். சும்மா அதை அனுப்பிவிட்டு அவங்க படிச்சு நான் சரி சார் படிச்சுட்டு அதை படிச்சாங்க, என்ன படிச்சாங்க என்ன படிச்சாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்க என்ன படிச்சீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகணும். அப்போ தான் இது பேசிக்காக பில்டப் பண்ணி நம்ம அது கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் வந்து கன்சியூம் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் வந்து அப்படி டிசைன் பண்ணியிருக்கு. எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பலாம். இங்கே நானும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். இது எதுக்கு அப்படின்னா 2 பேரோட டைமும் கன்சியூம் ஆகாது. ஏன்னா சொன்ன டைத்தில் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கணும், நானும் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கட்டான சூழ்நிலை வரும். வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க நேரம் கேட்டுக்கலாம், திரும்ப கேட்டுக்கலாம். நானும் உங்களோட குவாரிஸை வந்து திரும்ப கேட்டுக்கலாம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம், நான் ஃப்ரீயாக இருக்க நேரம். ஸோ இது ஒரு கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி ஜேர்னி ஆகும். அப்படி கண்டிப்பாக பேசினா வாரத்தில் ஒரு நாள் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு
அது வாட்ஸ்அப்பில் எல்லாம் முடிஞ்சிடும். பட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் நேருக்கு நேரம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டவுட்ஸ் எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். இந்த கோர்ஸ் வந்து இது அப்ரோச் வந்து எனக்கு பணம் சம்பாதிக்கணும், எனக்கு இவ்வளோ வேணும், நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச்சில் வந்து இந்த கோர்ஸ் கிடையாது. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, ரைட்? அவங்களோட பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்க சேலஞ்சஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பல மடங்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களோட அட்வைஸ், நீங்கள் பண்ணுற விதங்கள். அந்த வகையில் அதுக்கு ஒரு பக்ஸிஸாக ஒரு ப்ரைஸாக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர ஏன் தொழில் இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இதை வந்து ஆரம்பிக்க முடியாது. இது அந்த மாதிரி கோர்ஸ் கிடையாது. நான் அந்த மாதிரி ஸ்டைலில் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணி அவங்கள விடாமல் விரட்டி அந்த கதை கிடையாது. அவங்களுக்கா பிடிக்கணும், அவங்களா வரணும், அப்புறம் தான் நம்ம கோர்ஸ் பண்ணணும். என்னோட ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் யார் என்ன கண்டக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் இந்த கோர்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும். எப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்க நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்துருக்கோம், வேலை கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி. ஸோ அந்த கோர்ஸோட பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து இதுதான். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் மேஜிக் கோர்ஸ் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் படிச்சீங்க நாளே நீங்கள் பணம் கொட்டிடும் அந்த மாதிரி இல்லை. இது வந்து சக்ஸஸ் ரூல்ஸு ஃபாலோ பண்ணி உள்ளது கோர்ஸ். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பில்லியனர் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க, எந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆரம்பிச்சாங்க, எந்த மாதிரி ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. இந்த பாடம் யாரும் படிக்கணும் அப்படின்னா நீங்க கோச் ஆகணும்னா இப்ப நிறைய பேர் பாடம் படிச்சுட்டு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா சார், பிடிச்சி கூட பிடிச்சது பிடிக்காதா, உள்ளது எல்லாத்தையும் படிக்கணும், பிடிச்சது பிடிக்காது. நிறைய பேர் பாடம் ஹோம்ஒர்க் போது இதுல நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், எல்லாம் எடுத்துக்கிட்டேன், என்ன எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்படி அந்த மாதிரி நீங்க கோச் ஆகணும்னா கோச்சில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்க எல்லாத்தையும் செய்யணும். அது வந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வரும், அப்படி நீங்க செய்யலாம். ஏன்னா இந்த கோச் சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் வருது. நம்மகிட்ட ஸ்டூடெண்ட் கோச் படிச்சுட்டு அவங்க இன்னைக்கு என்ன ஆனாங்க அப்படிங்கிறது 2 கோச் 2 ஸ்டூடெண்ட் இதான் 2 பேர். ஒன்னு வந்து தீபக், இன்னொன்று வந்து சச்சின் சார். 2 பேரும் பிரேக் ஆகுது. 4-5 வருஷம் முன்னாடி ட்ரைனிங்காக நம்மகிட்ட வந்தாங்க. எனக்கு கேக்குதா, என்னாச்சு ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறீங்களா? அந்த நாக்கூர் வீடியோ இருக்கா, கட் ஆகுது நெட்லயோ? அது இமோஜி கவுஸ் சார். இப்போ சொல்லிட்டு இருக்கவங்க வந்து ஹிந்திக்கார ஸ்டூடெண்ட் 2 பேரு. கேக்கா? எஸ் சார். என்ன கேட்பேன், இது பக்கத்துல ஒரு கனெக்ட் ஆயிருக்கு. எம்எம்ஜி இல்ல அந்த 5 வருஷம் முன்னாடி வந்தாங்க. இப்போ அவங்க கோச்சு ஒருத்தர் வந்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்காரு, ஊடல பண்ணி ஆகும். இன்னொருத்தர் சம்பாதிச்சிருக்காரு. சரியா? இது மட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னா இல்ல, இவங்க அந்த கோச் கூட அதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவும் சேர்த்து பண்ணாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிராவல் ஒவ்வொரு கோச்சஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது ஒரு டியூஷன் டீச்சர் வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பெரிய டீம் இருக்கு. ஓகே, கோச் அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு பெருமை காட்டக்கூடாது. உங்ககிட்ட வந்தவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்கிறத அதை பத்தி பேசணும். நீங்க நிறைய பேஸ்புக் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி இந்த கோச் சம்பாதிச்சாரு, இந்த கோச் 50 கோடி சம்பாதிச்சாரு, இந்த கோச் 2 லட்சம் சம்பாதிச்சாரு, பேஸ்புக்ல ஒரு ஆட் வந்துட்டு இருக்கும். கோச் எவ்வளவு சம்பாதிச்சாரு எவ்வளவு முக்கியம், கோச்சுக்கு பசங்க கொடுத்தாங்க அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்க. நம்ம பார்வை இப்படிதான் இருக்கும் யாருக்கும் கோச்சிங் பண்ணும்போது. கடைசி 9 நிமிஷம் இருக்கு. கோச்சை பத்தி எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்க? கோச் வந்து சரிப்பா, யாருக்காவது இந்த கோச்சிங் சரிப்பட்டு வருமா? நமக்கு எதுக்கு ரொம்ப நம்ம வாழ்க்கை நமக்கு சரியா போல, மற்றவர்களும் யாரும் கோச்சிங் ஏரியா அப்படிங்கிற தோணுதா? அல்லது கோச்சிங் இது ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணலாம் தோணுதா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமானதுமா, நிறைய டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்லாம் இந்த கோச்சிங்கா வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க இப்போதைக்கு கோச் ஆக முடியாது, நீங்க அந்த ஐடியா விட்டுருங்க, இன்னும் பாருங்க. ஏன்னா கோச் ஆகிறதுக்கு வேற ஒரு குவாலிட்டிஸ்ல வேணும். அது வந்து லீடரா தாங்க இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். அதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கீங்களா? யாருக்காவது அந்த மாதிரி கோச் ஆகணும்னு ஐடியாலாம் இருக்கா? அல்லது கோச் ஆகிறத பத்தி என்ன நினைக்கீங்க? மத்தவங்க கோச் ஆனா அவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோச் லீடர் எல்லாம் கம்ப்ளீட் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? நேற்று புக் பண்ணீங்க எல்லாம் 5:30 அலாரம் வச்சாச்சு. ஓகே, நாளைக்கு நம்ம 5:30 அலாரம் போகணும் ஐடியா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தெரியுது நான் 4:30 எழுந்துட்டேன். ரெடியா? நான் 4:30 ரெடி அப்படின்னா அப்போ பால்கன் நானும் ரெடி அப்படின்னா அப்போ 4:30 ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாருக்கு கோச் பண்ணுவீங்களோ அவங்க எவ்வளவு தூரம் ஓடுறாங்களோ அவரோட 10 மணிக்கு முன்னாடி நீங்க ஓடணும். அதுக்கு முன்னாடி மறுநாள் தூங்கிட்டு அது இருக்காது. ஆனா நம்ம அவங்களோட ஃபாஸ்டா இருக்கணும். எப்போ எல்லா தாட்ஸ் திங்கிங் எல்லாத்துலயும் ஃபாஸ்டா இருக்கும். அப்பதான் நம்ம கோச் ஆக முடியும். எல்லாரும் சாதாரண எல்லாரும் கோச் ஆக முடியாது. சொல்லுங்க சார். இப்போ நாம ஒரு கோச்சா இருக்கிறோம், நாம மற்றவங்க சொல்லி தரோம் அப்படிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க இன்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு வந்து மனசு திருப்தி கொடுக்கும். நான் எதிர்பார்க்கறது அதுதான். நான் என்னோட லைஃப் நான் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணது காரணமா அதுதான். ஸோ அப்ப அது நெட்வொர்க்ல கூட அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கோச் அப்படிங்கும் போது அந்த சுயநலமே இல்லாம நம்ம அடுத்து நீ வரியா உனக்கு சொல்லிக்கிறேன், நீ வரி அந்த சுயநலம் இல்லாமல் அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு போகும். நெட்வொர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சுயநலம் நம்ம மைண்டுக்குள்ள வந்துடும்.
ஆனா அந்த கோச்சா இருக்கும்போது அதை சூப்பரா என்னால வந்து அந்த பேஷனை வந்து என்னால பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட சந்தோஷம் சிரிப்பை பாக்குறதுக்கு அதுதான் எனக்கு பெரிய இன்கமா நான் நினைக்கிறேன். அது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோச் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் வந்து இப்போ நிறைய தடவை பேசும்போது இப்ப நான் என் டீம் சொல்லுங்க சார், ஆனா டீம் கேட்க மாட்டேங்க. ரெண்டாவது திடீர்னு பருப்பு, நான் பெரிய பருப்பு, எனக்கு கொம்பு முடிச்சிட்டு அப்படின்னு திடீர்னு ஆயிடுறாங்க. அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து கோச் பண்ண முடியல அவங்கள. சரியா, நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க புரிய மாட்டாங்க. நம்ம கோச்சிங் அங்க வேலை செய்யல. நம்ம புதுசா ஜாயின் பண்ணது கரெக்டா தப்பா? நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்க, நம்ம சொல்ல தெரியல, நம்ம ஏதோ பேச தெரியல, நம்ம கோச்சிங் அவங்களுக்கு சரியா பண்ண தெரியல இண்டிவிஜுவலா. அதான் பாயிண்ட். ஏஸ்மா கரெக்டா சொன்னீங்க. எஸ் மயக்கம் சொல்லு. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. எஸ் சார். கலை, கார்த்தி, கண்ணன் இவங்கெல்லாம் கோச்சா மாறி இருக்கக்குள்ள எனக்கு ஏதோ நானே ஆன மாதிரி ஒரு பெருமை காலர் தூக்கி விட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் ஏன் பின்னடைஞ்சேன் அப்படிங்கக்குள்ள நான் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்டா, கொஞ்சம் இல்ல சுத்தமா இன்வால்மெண்டா செய்யல, அதுக்குரிய டைமை ஒதுக்கல, அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படிங்கறத உணர்ந்தேன். இது கோச் நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு சார். எங்கெங்கயோ ஒரு போலாம், யாராருக்கும் கோச் பண்ணலாம், அவங்க நம்மள ஒரு மரியாதையோட பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கு. ஆனா இதுக்கு மேல இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இதுதான் சார் மாயாமா எப்பவுமே மனசுல உள்ளது அப்படியே சொல்லிடுவாங்க. அதாவது நம்ம டீம்ல நிறைய கோச் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா 2 பேரும் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். நீங்க வெளியே போறது, வைக்கிறது, பேசுறது, அது ஒரு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து கோச் ஆகிறதுக்குன்னு ஒன்று இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். வயசானதுக்கு அப்புறம் தான் கோச் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அது இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் கோச்சிங் கொடுக்கறது எல்லாமே இங்க பாருங்க நான் எப்படி பண்ணிட்டேன், நீங்க எப்படி பண்ணணும் அப்படி இல்ல. இன்னைக்கு பண்றது எல்லாமே நான் பாருங்க எப்படி நாசமா போயிருக்கேன், நான் பாருங்க எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன், நான் பாருங்க எப்படி இது பண்ண விட்டுட்டேன், நீங்க பண்ணிருங்க. ஸோ வயசானதுக்கு அப்புறம் பண்ண தப்பு எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது கரெக்டா இருக்கும். இப்போ நான் ஆட்டோபயோகிராஃபி புக் ரீட் பண்ணும்போது அந்த காலத்துல ஒரு பேண்ட் சரியா தைக்கல உட்காந்து 2 நாள் உட்காந்து அழுதுருக்கேன். என் பேண்ட் லுக் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என் லுக்குக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? இந்த விஷயம் எனக்கு அந்த 20 வயசுல யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, எப்பா லுக்கு மட்டும் முக்கியம் இல்லப்பா, பேண்ட் ஒன்றும் சரியில்லைன்னா பரவாயில்ல, போன்ல அதை பார்த்து ஒன்னும் இந்த உலக நான் கிட்ட போகுதுன்னு சொல்லிக் கொடுக்க ஆளு அன்னைக்கு. ஸோ எவ்வளவு வயசாகுதோ, நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, நீங்க எல்லாரும் கோச் ஆகலாம். கோச்சா ஆனா உள்ளுக்குள்ள அந்த வெறி இருக்கணும், உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும். அப்போ கோச் ஆகும். ஆனா எனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு அவன் தப்பிக்கல, யாராலும் கோச் ஆகலாம். அந்த ஃபயர் இருக்கணும். ரெண்டாவது அதுக்குள்ள மாடல்ல படிக்க தெரியணும். எனக்கு எல்லாம் தெரியும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒண்ணு ஏஸ்மா ரேவதி சொல்லு. எஸ் மாஸ்டர். இப்ப நீங்க சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள ஃபயர் இருக்கணும் அப்படின்றது, அதுல ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்டா கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நீங்க முன்னாடி ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்து நம்ம படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது பர்சனலா இருக்கிற எந்த ஒரு மைண்ட் செட்டோ, நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் எதுவுமே வந்து அங்க இதுவாகாம டிஸ்பிளே ஆகாம அவங்களை செட்டிலா ஹேண்டில் பண்றதுக்கு, நியூட்ரலா இருக்கிறதுக்கு மைண்ட் செட்டும் சரி, அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கும் சரி. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த கோச் இந்த கிளாஸ் செஷன் படிக்கிறதுனால கண்டிப்பா கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து நம்ம கத்துக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கு அப்படின்னா, அது அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது அதோட கம்யூனிகேஷன்ஸ் நிறைய மாறும். நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது புரியுற மாதிரி சொல்லணுன்றதுதான் அட் லாஸ்ட் தேவை. சோ அந்த புரியுற மாதிரி சொல்றதுக்கான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இதுல டெவலப் ஆகும். லாஸ்ட் அவங்களுக்கு புரியணும், எண்ட் யூசருக்கு உங்களுக்கு புரியணும், நம்ம என்ன சொல்றோமோ கன்வே பண்றது கரெக்டான அந்த விஷயத்துல புரியணும் அப்படின்றதுக்காக. சோ இந்த ஒரு ஸ்கில் எல்லாமே இதுல ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். சோ அதுக்காகவாது இந்த கோர்ஸ் கண்டிப்பா படிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கரெக்ட். நம்ம வீட்டுல புரிய வைக்க முடியும், சுத்திரங்களை புரிய வைக்க முடியும், இல்ல புரிய வைக்க முடியாம திணறோம்ல இப்போ நம்ம. அந்த மாதிரி விஷயங்களுக்கு டெக்னிக்ஸ் டூல்ஸ். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு புரிய வைக்க ரெடி, சொல்லிக் கொடுக்க ரெடி. உலகத்திலே சீப்பானது என்னது, ஃப்ரீயா கிடைக்குது என்னது, அட்வைஸ். அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்து பைசா வாங்கினா எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு எம்எம்ஜி அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, படிக்கணும். எனக்கு இந்த இந்த இன்வைட் பண்ணி உள்ள கொடுக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பையன் முதல்ல எனக்கு கால் பண்ணதும், கன்சல்டிங் கால் பேசினதும், கன்சல்டிங் கால் பேசி எல்லாரும் நீங்க எல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன கொடுத்தீங்க உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பையன் நான் பேசும்போது ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா, 1.5 லட்ச ரூபா. அப்ப நான் சொன்னா 1.5 லட்ச ரூபா ஒரு ஷார்ட், ஒரே ஃபீஸ், 2 எல்லாம் கிடையாது. அப்படின்னா இல்ல சார் என்னால அவ்வளவு கட்ட முடியாது. சரி வேண்டாம், உங்களுக்கு வேணாம் பாவம், 2 தடவை கட்டுங்க. முதல்ல 1 லட்சம் கட்டுங்க, அப்புறம் 50,000 கட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல 1 லட்சம் கட்டினாங்க. எங்களாம சித்தப்பட்ட பணம் வாங்கி அங்க கடன் வாங்கி ஐ திங்க் சுதாம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து ஃபீஸ் அவங்க கேட்ட இப்பெல்லாம் டேட் மிஸ் தமிழ்நாடுக்கு ரொம்பவே சலுகை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குள்ள மெசேஜ் எல்லாம் இன்னும் என்கிட்ட இருக்குது. அவங்க வந்து டேட்டை மிஸ் பண்ணிட்டா 1.5 லட்சம் அமௌண்ட் வந்து அவங்க 3.5 லட்சம் ரூபாயா கட்டணும். அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த இன்சிடென்ட்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட டெத் ஆயிட்டு நான் இப்ப இது கட்டுறேன், அப்புறம் இது கட்டலாமா அப்படின்னு வந்தாங்க. அன்னைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் எங்களமா கணத்தை வாங்கி சித்தப்பட்ட வாங்கி வெளிநாட்டுல எங்களாம வாங்கி கட்டினாங்க. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் போகும்போது எனக்கு இது தெரியல. எனக்கு அன்னைக்கு அந்த பையன் பட்ட கஷ்டம் இன்னைக்கு எல்லார்ட்டையும் அதை ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அன்னைக்கு அந்த 1 லட்சம் கொடுத்து நான் படிக்கலன்னா இன்னைக்கு நான் இது வரைக்கும் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த கோச் த கோச் இந்த லெசன் இருக்குல்ல, இதுதான் அவங்க படிச்சாங்க. பட் இது ஹிந்தியில இருக்கு, அவங்க படிச்சது ஹிந்தியில. ஒரு கோச் த கோச் ஆகி இந்த மாதிரி சம்பாதிக்கவும் முடியும். இதை ஒரு தொழிலாக ஃபுல் டைம் பண்ண முடியும். நீங்க நெட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் கோச்சும் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயம் பிளான் பண்ணுங்க. ஆனா எல்லாராலையும் முடியாது. உள்ளுக்குள்ள ஃபயர் இருக்கணும், அதை படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்போ அந்த கோச் பண்ணலாம். இது ஒரு சைடு பிசினஸ் இன்கம் பண்ணலாம். தெரியுமா? கோச் எதுவும் சொல்லுமா? உள்ளுக்குள்ள இது வந்து நான் ஒரு வச்சிருக்கேன். நீங்க யாருக்கு கோச் ஆகணும், உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கான்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும், மேடையில போறது, எல்லாரும் வீடியோ எடுக்கிறது, நம்மள கை தட்டுறது, அது இல்ல கோச்சிங்.
உண்மையிலே உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்க மத்தவங்க கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நேத்து கூட முருகேசன் நினைப்பேன், நீங்க என்ன போற போக இந்தியா சொல்லிட்டு போறீங்க, என்ன நடக்குது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னாங்களா? அது மாதிரி ஏதாவது நீங்க பண்ணணும், அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுற மாதிரி உங்களால பண்ண முடியும் அப்படின்னா இந்த இது நீங்க எடுக்கலாம். இதை பத்தின செஷன்ஸ் பத்தின கருத்துக்களை நீங்க வந்து உங்க கோச்சஸ்க்கு ஆடி அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கா வந்து ஒரு கோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம், ஸ்டார்ட் தான் பண்ணிருக்கோம். ஓ டு பிகே ஃபார் கல்ச்சர் அண்ட் இன்னைக்கு 2 மணிக்கு கப்பல் கோர்ஸ் செஷன் இருக்கு, ஃப்ரீ செஷன். 8 மணிக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். நியூ அரைவல்ஸ் அவங்களையும் வெல்கம் பண்றது இருக்கும் 8 மணிக்கு. நெக்ஸ்ட் நாளைக்கு காலைக்கு ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங், 2 மணிக்கு கிட்ஸ் கல்ச்சர் செஷன். இன்னைக்குள்ள கல்ச்சர் பாயிண்ட் 213. நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல மென்டர் கோச் நமக்குள்ள கல்ச்சர் உருவாக்கணும். அது பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்துட்டு போ, உனக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க, உனக்கு ஒரு கோச் இருப்பாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது எப்பவும் நம்ம தலைவணங்கி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம எப்பவும் எல்லாரும் ஃபாலோ எம்எம்ஜி கல்ச்சருக்குள்ள எல்லாரும் 5-6 மென்டர் 7-8 மென்டர் இருக்கணும். ஸோ இது ஒரு மென்டர் இல்ல, நிறைய மென்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தெரியுது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இருப்பாங்க. எந்த மென்டர் காலம் ஃபுல்லா அவங்கள வந்து மறக்காம இருங்க. ஓகே, எம்எம்ஜி வந்து நிறைய இடத்துல படிச்சு நிறைய இடத்துல ட்ரைனிங் எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க இதை தவிர இன்னும் நிறைய இடத்துல ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்பீங்க, நிறைய ட்ரைனிங் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் எம்எம்ஜில நல்லது சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க, எல்லாரும் சூப்பர் சார், அது சூப்பர் சார் அப்படி சொல்லுங்க. ஆனா இப்போ நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னன்னா, எம்எம்ஜில என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் பண்ணணும் சார், நீங்க வந்து இதை இப்படி மாத்தணும், இது இப்படி மாத்தணும், இந்த ட்ரைனிங் இப்படி மாத்துங்க, இந்த விஷயங்கள் சரியில்லை, இந்த விஷயம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பல இடத்துல பார்த்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்குள்ள மனசுல தோணும், நான் எம்எம்ஜில இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா இது இப்படி இல்ல, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணலாம். அந்த விஷயங்களும் சேர்த்து இன்னும் ஃபியூச்சர்ல வரும்போது 2 ஃபீட்பேக் கொடுங்க. நான் ஸ்வீட் காத்து ரொம்ப டயபிட்டிஸ் வந்துருச்சு, எம்எம்ஜி சூப்பர், எம்எம்ஜி பயங்கரம் அப்படி கேட்டு ஒரு டயபிட்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ டயபிட்டிஸ் கொஞ்சம் பாவக தாங்க, நீங்க எம்எம்ஜில இது சரியில்லை சார், இது சரி பண்ணிங்க, அது சரி பண்ணிங்க, கொஞ்சம் பாவக தந்தீங்கன்னா நம்ம இது நல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் எம்எம்ஜில இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டும் அவங்க எல்லாரும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தோணுன விஷயங்கள் எல்லாமே அப்படியே போட்டு உடைச்சிருங்க. சரியா? வெயிட்டிங் ஃபார் தட் ஃபீட்பேக். ஆல் டேக் கேர், பை, லவ் யூ. உங்க செஷன் வீடியோ ஜஸ்ட் வெயிட்டிங். இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மென்ட்ஸ். பாவக்கா கொடுக்கறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும் சார். இல்ல உங்களுக்கு தோணிச்சு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். தில்ல வேண்டாம், உண்மையை உள்ள படிச்சுன்னு நீங்க ஆடியோ போடுங்க. ஏன்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணோம், அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்எம்ஜி இன்னும் டெவலப் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? இது மாதிரி எல்லார்ட்டையும் ஃபீட்பேக் கேளுங்க. உங்க டவுன்லைன் ஃபீட்பேக் கேளுங்க, உங்க டீம் ஃபீட்பேக் கேளுங்க, உங்க ப்ராஸ்பெக்ட் ஃபீட்பேக் கேளுங்க, உங்க வைஃப் ஃபீட்பேக் கேளுங்க, ஹஸ்பண்ட் கேளுங்க, பொண்ணுகிட்ட கேளுங்க, பையன்கிட்ட கேளுங்க. நான் என் அப்பனா எனக்கு நீ எவ்வளவு மார்க் கொடுப்பேன்? ஓகே, ஒத்த மார்க் கூட கொடுக்க முடியாது. என் ஹஸ்பண்டா எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன்னு கேளுங்க, வைஃபா எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன்னு கேளுங்க. அப்புறம் அந்த மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஃபீட்பேக் தான் எவ்ரிதிங். முருகேசன் சொல்லுங்க. மாஸ்டர், நான் என்னென்ன நினைச்சேன் அதை பூரா மாயகுமாரி மேடம் சொல்லிட்டாங்க சார். உண்மையிலேயே மாஸ்டர், நான் 2 பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். கரெக்டா நான் வாய் எடுக்கும் போது அவங்க லைன்ல வந்துட்டாங்க. என்னோட மைண்ட் வைஸா அவங்கள நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ மாஸ்டர். திரும்ப சொல்லுங்க, என்ன பாயிண்ட் அது? இல்ல, இதுக்கு முன்னாடி மாயகுமாரி மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நான் சொல்லலாம்னு நினைச்சேன். கரெக்டா அவங்க அந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. இப்ப கொடுத்த ஃபீட்பேக் நான் நினைச்சேன், அதே மாதிரி நான் நினைச்சதை அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி வருமே நம்ம தெரியல. உள்ளுக்குள்ள இருக்கு மாஸ்டர். ஆனா அந்த பயம் தான் மாஸ்டர் போட்டு உதறுது. இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய விஷயம், நான் என்னோட டிராவல் இந்த வரைக்கும் வந்திருக்க என்னோட படிப்போ புக்கு படிப்போ அது இதெல்லாம் எல்லாம் தாண்டி அந்த பயத்தை உடைச்சது மட்டும் தான், அந்த தைரியம் மட்டும் தான் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கு. நான் சட்டத்தை கையில் எடுத்திருக்கேன், சட்டத்துக்கு புறமா நிறைய பண்ணிருக்கேன், சொசைட்டிக்கு புறமா நிறைய பண்ணிருக்கேன், நிறைய பேருக்கு பிடிக்காததுக்குலாம் நிறைய பண்ணிருக்கேன். ஒரே ஒரு தைரியம் தான், என்னடா பண்ணும் வா, அதுதான் அங்க கொண்டு விட்டுருக்கு. சரி, நீங்க உடைக்க வேண்டியது அந்த ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் உடைக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, வா நான் சாவது ரெடி, நீ சாவது ரெடி. அதனாலதான் மாஸ்டர் நீங்க என்சைக்ளோபீடியா. தைரியத்தை வளர்ச்சிக்காங்க. தைரியத்தை ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங் கூட தைரியமா வேணும் சார். ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங் கொடுப்பது கையெல்லாம் ஆடுது சார், அவன் எப்படி கொடுக்க அப்படின்னு செவுட்டு அரைஞ்சி முட்டா பசங்களா கால இருந்து சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு செத்துட்டு இருக்கீங்களா? உருப்படுறதுக்கு ஏதாவது வழி தரணும், புரியுதா உங்களுக்கு? இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரோட்ல வேணும் பைத்தியக்கார மாதிரி சுத்துவான், இந்த முடி கிட்ட வளர்த்து போட்டு அவனை பிடிச்சி வச்சு மொட்டை அடிச்சு குளிப்பாட்டி சட்டை போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ரோட்ல எவ்வளவு பேர் பைத்தியக்கார மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங் எல்லாரும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். நல்ல வேலை ரோட்ல போறவங்க யாரும் இந்த மாதிரி சைட்ல இல்ல, ரோட் சைட்ல உள்ள அவ்வளவு பேர் பைத்தியக்கார மாதிரி தெரியும். அன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தோம், நம்ம எல்லாரும் ஜோக்கரா நினைப்போம், ஜோக்கர் நம்மள ஜோக்கரா நினைப்பான். அந்த மாதிரி நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்க? உண்மைக்குமே பூராமே பைத்தியம் தான் மாஸ்டர், இன்க்ளூடிங் அவர். எல்லாம் காமெடி பேசுங்க, அதை விட்டா நம்ம அம்மா அப்பா தம்பி தங்கச்சி டவுன்லைன் அப்ளை பண்ணி எல்லாம் காமெடி பேசுங்க. கொஞ்சம் 2 யோசிக்காங்க, சரிதானா தப்பானு கேட்டுக்காங்க. தைரியம் மட்டும் தான் நம்மள கொண்டு போய் சேர்க்கும். அந்த தைரியம் இல்லாம தான் எல்லாரும் நின்றுட்டாங்க. அந்த தைரியம் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். சரி பாத்துக்கலாம், அது கால்குலேட்டரோட இருக்கணும், ரொம்ப தைரியமா இருக்கு. சீலமா சொல்லுங்க. சார், யார்கிட்டயாவது ப்ராஸ்பெக்டிங் பண்ண போகும்போது கொஞ்சம் பயம் வரும். அப்புறம் நான் மனசுக்குள்ளே சொல்லிப்பேன், நீ சுரேஷ் சரண் சாரோட ஸ்டூடெண்டா, நீ உனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லையான்னு சொல்லிட்டு என்ன நானே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுவேன் சார். அது சக்சஸ் ஆகும். தைரியமா இருந்தீங்கமா, சூப்பர்மா. இது எதாவது நினைச்சாங்க, பட் தைரியம் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை காமெடி பசங்க லூசுங்களை பாருங்க, உங்களுக்கு தைரியம் தன்னால வரும். ரைட்? ஆல் டேக் கேர், பை, லவ் யூ. ஆடியோ வெயிட்டிங்.